மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். முதலாக அவருடைய பேச்சை கேட்பதற்கு நாங்கள் மாணவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து குடியேற்றத்திலிருந்து வேலூருக்கு வந்தோம். காந்தியுடைய சிலையை திறந்து வைத்து 1954 பேசியதை நான் கேட்டேன். மாற்றான் வீட்டு தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று எங்கள் ஊரிலே தான் அறிஞர் அண்ணா அவர்கள் வேலூரில் பேசினார்கள். அரசியல் நாகரிகம் என்றால் என்ன? இந்த அரசியல் நாகரிகம் என்ற சொற்றொடரே அண்ணாவாலே தமிழுக்கு அருளப்பட்டது. அண்ணாவிடத்தில் போய் சொன்னேன். அப்பொழுது அண்ணா அவர்கள் சொன்னார்கள், கிவ் மீ சம் டைம், ஐ ஹவ் டு கன்சோல் தர்மலிங்கம். இந்த மாணவரிடத்தில் இளைஞர்கள் கொஞ்சம் ஆங்கிலத்தில் பேசுவேன். கிவ் மீ சம் டைம், ஐ ஹவ் டு கன்சோல் தர்மலிங்கம் என்று சொல்லி அனுப்பினார்கள். ஒரு வாரம் கழித்து எனக்கு அறிவித்து விட்டார். வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள், அதுவும் சாதாரண குடும்பங்களிலே பிறந்து பெரிய கல்வி பெற முடியாதவர்கள் எல்லாம் அவரை பார்த்து வளர்ந்து கொள்ளணும். அவர் 13 முறை தேர்தலில் போட்டி போட்டு 13 முறையும் வென்றவர். அநேகமா இந்திய வரலாற்றுல வேற யாரும் இருக்காங்களா என்று தெரியாது. தமிழ்நாட்டு லட்சமா இல்லை. அவருக்கு நான் பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து, அப்பொழுது எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்த கலைஞர் அவர்களை வந்து அழைத்தேன். வருவதாக ஒப்புக்கொண்டார்கள். புறப்படுவதற்கு கொஞ்சம் காலதாமதமாயிற்று. என்னுடைய டிரைவர் அதிகமாக வேகம் ஓட்டவில்லை என்று நானே வாங்கி ஓட்டி கொண்டு போனேன். கலைஞர் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். நேராக மைதானத்துக்கு, கோட்டை மைதானத்துக்கு போய்விட்ட வேலூரில் நான் அப்போது பேண்டம் ஸ்லாக்கும் போட்டுக் கொண்டிருந்தேன். இறங்கி பொதுக்கூட்டம் அடைக்கும் போது என்னிடத்தில் சொன்னார், இதுதான் முதல் நாளும் கடைசி நாளும் நீ பேண்ட் போட்டுக்கொண்டு பொதுக்கூட்டத்துக்கு வருவதற்கு என்று சொன்னார்கள். நான் அப்படியே அதற்கு பிறகு பேண்ட் போட்டுக்கொண்டு பொதுக்கூட்டத்துக்கே போனதில்லை. நான் எப்படி ஒரு ஆசிரியர் சொன்னால் கேட்பேனோ அது மாதிரி நான் போய் கலைஞரை பார்த்தேன், என்ன பண்ணலாம்னு. அவர் சொன்னாரு, உன்னாலே என் வீடே 2ஆ போச்சியா அப்படின்னாரு. மாறனும் செல்லுமும் உன் பக்கம், வீட்டில் இருக்கிற எல்லாம் வந்து தர்மலிங்கம் அந்த வீட்டோடு நெருங்கிய தொடர்பு உள்ளவர். தர்மலிங்கம் அந்த வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாம் தர்மலிங்கம் பக்கம். அதனால நான் வந்து நடுநிலைமை ஆயிட்டு நீ போய் அண்ணா போய் பார்த்துக்கன்னாரு. இதெல்லாம் நான் மறப்பதே இல்லை. அப்படி நான் கொஞ்சம் அதிகம் உரிமையோடு அவரோடு பழகுவேன். அவரும் அப்படித்தான் இருந்தார். அண்ணாவின் மறைவுக்கு பின்னாலே கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது டெல்லிக்கு வந்த போது நான் தான் முழுவதுமாக கூட இருந்தேன். தலைவர்கள்லாம் இருந்தார்கள், நாஞ்சில் மனோகரன் சரியெல்லாம் இருந்தாங்க. அதனால நான் தான் எப்பொழுதுமே கூட இருப்பேன். பிரதமர் இந்திரா அவர்களை பார்க்கும் பொழுதும் நம்ம நாஞ்சில் மனோகரன் நானும் தான் போயிருந்தோம். எல்லா அமைச்சர்களையும் போய் பார்த்து விட்டு வந்தோம். அவரை வழி அனுப்புகிறவர்களே என்று நான் பார்த்தேன். அவ்வளவு நெருக்கமாக அவரோடு இருக்கின்ற வாய்ப்பு எனக்கு. 75 எனக்குன்னு தனியா ஒரு பொதுக்கூட்டமே நடத்தினார். நீங்க இணையற விழாவா? ஆமா. அது மட்டும் இல்ல, விழாவில் பேசும்போது இங்க நான் பேசுறதுக்கு வரல, விஸ்வநாதன் என்ன பேசுறாருன்னு கேட்கறதுக்கு வந்திருக்கேன்னு பேசினார். நான் 1975 திமுகவிலிருந்து விலகி அண்ணா திமுகவில் சேர்ந்தேன். சேர்ந்து உடனே எனக்கு, நான் அங்கே இருந்து வரும் பொழுது திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற குழுவின் துணைத் தலைவர். நான் சேர்ந்த உடனே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு எந்த குறைவும் வந்துவிடக் கூடாது என்று சொல்லி என்னை விட சீனியர்ஸ் 6-7 பேருக்கு மேல் இருந்தும் என்னை அதிமுக நாடாளுமன்ற குழுவின் துணைத் தலைவராக நியமித்தார். அடுத்த வாரம் நான் டெல்லிக்கு போனேன். என்னுடைய நண்பர்கள், எல்லா கட்சியிலும் எனக்கு நண்பர்கள் உண்டு இந்தியா முழுவதும். அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், ஊருக்கு போகும்போது திமுக குழுவின் துணைத் தலைவர், திரும்பி வரும்போது அண்ணா திமுக குழுவின் துணைத் தலைவரா? அனுமதி கிடைத்த அடுத்த நாள் ஒரு சந்தன மாலையை எடுத்துக்கொண்டு நான் போனேன். என்ன கல்லூரிக்காக மாலையா என்று கேட்டுவிட்டு சிரித்துக் கொண்டே மாலையை வாங்கி கொண்டார்கள். நீங்கள் வந்து ஒரு மாத காலத்தில் துவைக்க வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். இதை நீங்க அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் வாருங்கள் என்று சொன்னார்கள். நான் பார்த்தது செப்டம்பர்.
அப்போது தேதியை கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். நான் போய் பார்ப்பதற்குள்ளாக அவர்கள் படுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவர் இந்த பக்கம் வருகின்ற வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. ஜே ஜான் பிரிஞ்சு போச்சு. நான் இதுல மாவட்ட செயலாளர். நான் அந்த அம்மாவை கூட்டும் போய் இப்போ ஒரு 4 நாள் 5 நாள் வடார்காடு மாவட்ட சுற்றுப்பயணம் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஒன்று சேர்ந்த பிறகு 91 நாங்கள் ஆட்சி பிடிச்சிட்டோம். அதுக்குள்ள ஜானகி அம்மா வந்து அவங்களே எழுதி கொடுத்துட்டாங்க. அதிமுக ஒன்னாச்சு. 91லயும் அவங்க ஆட்சியில முக்கிய பங்காற்றுறீங்க. 91 அமைச்சரான உணவு, கூட்டுறவு, பால்வளத்துறை 3 துறைகள். இன்றைக்கு வேண்டுமானால் அவர் வேந்தர் விஸ்வநாதன் என்று அழைக்கப்படலாம். எங்களுக்கெல்லாம் அவர் வேலூர் விஸ்வநாதன் தான். ஏனென்றால் திராவிட இயக்கத்தினுடைய தூண்களில் ஒருவராக இந்த பகுதியில் இருந்தவர், இருந்து கொண்டிருக்கக்கூடியவர், இருக்க போகக்கூடியவர். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கால் சட்டை பருவம் முதல் தந்தை பெரியாருடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு பேரறிஞர் அண்ணாவினுடைய எழுத்துக்களால் செதுக்கப்பட்டவர் அவர். SSLC படித்த காலத்திலேயே தனது வகுப்பு மாணவர்களை அறிஞர் அணி, கலைஞர் அணி, நாவலர் அணி, நம் நாடு அணி என்று பெயரிடும் அளவுக்கு இளமையிலே திராவிட கொள்கையில் ஊறியிருந்தவர் நம்முடைய வேந்தர் அவர்கள்.